இருக்காங்க. பார்த்தீங்களா தற்கொலை, இவனுங்க மாதிரி ஆளுங்கனால தான் எனக்கு இந்த மாதிரி விபத்தாச்சு. நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Mt-15 V2. ஸோ வண்டி பற்றி நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லேட்டான ஒரு இது. நான் உட்காந்து என்ன வண்டி என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ் என்ன, அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. வண்டி வாங்கினா ஓட்டுறதுக்கு மஜாவாக இருக்குதா, அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் சிட்டியில் ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி டேரெக்டாக நம்ம ரைடிங்க்கு போயிடுவோம். அண்டு வந்து எண்டு முடிச்சுட்டு வந்துட்டு சும்மா லைட்டாக வண்டியோட பவர் டார்க் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோ போகிறோம். I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. Yeah, I'ma do it my way. She got a body like a goddess. She talks so sweet, it's like I can't believe I'm the one that she wanted. And if I'm really being honest, I know I could be everything she needs if she let me get on it. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம இப்போ ஹைவே கிட்ட போகிறோம். ஹைவே போயிட்டு ஹைவேலாம் எல்லாம் ஒரு டவுன் ரோடு தான், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வியூவும் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கும். ஸோ அதனால் இங்கெல்லாம் நம்ம ரேஷ் ட்ரைவ் பண்ண முடியாது, நான் ரேஷ் ட்ரைவ் பண்ணவும் முடியாது. ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் ரைடிங் மறுபடியும் டிரைவிங். ஏன்னா கார் ஓட்டியே பழகிட்டேன்னா பைக்கு ஓட்டக்கூடாதுன்னு டாக்டர் ரெக்கமெண்டேஷன். பட் இந்த வண்டி வந்து ஃப்ரெண்டுது, என்கிட்ட ஒரு நாள் 2 நாளாக இருக்குது. சரி வீடியோ போடணும் நம்மன்னு இருந்தது. ஏன்னா இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இப்போ நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் அதுக்காகவாச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதில் வேறு கோவிந்தன் பெட்ரோலே போல இருக்குது. ஓகேங்களா, ஸோ வளவலன்னு பேச வரும்ல, நம்ம ரோட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பர்களே, கிட்டத்தட்ட ஃப்ரீவே மாதிரி ஒரு ரோட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வண்டி பற்றி சொல்லணுன்னா, இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா BS3 டியூக்கு, அது கூட தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். நான் நார்மலாக மற்றவங்க மாதிரி ரிவ்யூவெல்லாம் சொல்ல போகிறதில்ல, எல்லாருக்குமே தெரியும் நான் நார்மல் ரிவ்யூலாம் போட மாட்டேன். சும்மா நான் ஓட்டி எனக்கு எப்படி இருக்குது ஒரு Duke200 ரைடர், அதுவும் BS3 ஓனரோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரி வண்டிங்கெலாம் இப்போ வர நியூ மாடல் வண்டி ஜென்ரேஷன் வண்டிங்கெலாம் எப்படி இருக்குன்னு தான். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பயங்கரமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வண்டிக்கு. அண்ட் பிரேக்கிங் வேறு லெவல். அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம சிட்டி ரைடுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு வண்டி. நீங்கள் அப்படியே ஒரு நம்ம ஹெர்குலஸ் MTB சைக்கிள் தெரியுங்களா, அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம ஃப்ளெக்சிபிள் பயங்கரமாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது வண்டி. ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம என்னோடய Duke200க்கு சேம் வெயிட் தான் அதுவும். ஏன்னா என்னோடய பழைய வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரை வெயிட் 128, வெட்டு பார்த்தீங்கன்னா 136, கிட்டத்தட்ட இதுவும் அதே வெயிட் தான். அண்டு எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் ஸ்டார்டிங்கில் சொல்லிகிட்டே வரேன். அதுக்கு தான் வெயிட் கம்மி, ஃப்ளெக்சிபிலிட்டி, பிரேக்கிங்கு அண்ட் பவர் கூட என் வண்டி கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருக்கு தான். ஒன்றும் டவுன் எல்லாம் கிடையாது இது. ஏன்னா நம்ம வண்டியோட 45cc தான் இது கம்மி. ப்ளஸ் இதில் VVA இருக்கனால டாப் எண்டில் ஸ்க்ரீன் பண்ணும் பைக்கு. அண்டு சைட் மிரர்ஸ் எல்லாம் ஓகே லைட்டாக வைப்ரேட் ஆகுது, பட் அவ்வளோ வைப்ரேஷன் இல்லை, பட் வைப்ரேட் ஆகுது தான். அண்டு பிடிக்காத விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டு, அப்புறமா ஃபியூல் டேங்கோட லிட்டர்ஸ் கம்மி. அண்டு நான் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் பைக். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் 250cc இல்லை ஒரு 200cc பைக் ஓட்டிட்டு நீங்கள் இந்த வண்டி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது டவுன் கிரேடாக ஃபீல் ஆகும். அண்ட் ஓவர் டேக்கிங்லாம் நீங்கள் பில்லியன் ரைடர் வச்சு ஓவர் டேக் அடிச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வண்டியில் நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணால் தான் அந்த வண்டி ஏற மாதிரி இருக்கும். இதே டியூக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்லியன் சரி, பில்லியன் இல்லைனா சூப்பர். அதான் அதோட பவர் 25 PSம். அந்த டியூக்கோட 25 PS அங்கே தான் அந்த டார்க் வேறு 19 Nm. ஸோ பயங்கரமாக ஏறும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14 Nm தான் டார்க்கு. அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா 18, கம்மி இல்லை. ஒரு 155க்கு இது ரொம்ப அதிகம் தான். பட் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், என்னடா அது கம்மியாக இருக்குன்னு. நான் ரொம்ப புஷ் பண்ண விரும்பலை வண்டியை. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு தான் 40, 50, 60 அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். டாப் அண்டில் அந்த வண்டிக்கு நான் செக் பண்ண மாட்டேன். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, அது மீறியும் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்.
ஸோ யாருன்னா பார்த்தாங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா என் அண்ணனுங்களாம் பார்த்தாங்கன்னா அசிங்கமாக கேட்பானுங்க ஃபார் ஷோர் அது வேறு எப்படி போதுங்க போகிறது டேர்னிங்கில். அண்ட் விவிஏ இப்போ என்னால் விவிஎல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியாது, நான் போகிற ஸ்பீடுக்கலாம், ஏன்னா இது 7000 RPM தான் விவிஏ ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே 100லாம் ஈஸியாக டச் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஓகே காய்ஸ், உங்களுக்காக நான் வந்து 100 இதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியாது, ஏன்னா என் வீட்டில் இருக்கிறவங்களும் என் வீடியோஸ் பார்ப்பாங்க அண்ட் என் சொந்தக்காரங்களும் பார்ப்பாங்க. ஸோ அது தப்பாகிடும். ஸோ ஏன்டா இது மாதிரிலாம் ஓட்டுறேன்னா, ஏன்னா ஆல்ரெடி நான் வண்டி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க எனக்கு. ஸோ நான் அதை மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை. பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் பைட்டு. இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ABSனால ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ காலேஜ் கைஸ், அப்புறமா சிட்டியில் ஓட்டுறவங்களுக்கு ஆப்டான வண்டி, நோ அதர் ஆப்ஷன். ஏன்னா இப்போ XMRன்னு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா கரிஸ்மாவில், இது பார்த்தீங்கன்னா ஒரு 190 கிட்ட போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆன் ரோடு 190 198 கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை. பட் XMR பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிவ் ப்ரைஸாக வந்து 1,73,000 எத்தனை வந்திருக்கான். ஸோ மச் லெஸர் ப்ரைஸில் பவர்ஃபுல் பைக்கு. பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளிக்கபிலிட்டி அதில் இருக்காது. இந்த வண்டியில் ஒரு ஃப்ளிக்கபிலிட்டி, அதை அடித்து ஓட்டுறதுல ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து XMRல கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அது ஃபுல் ஃபேட் நேக்கடில் இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். ஸோ சிம்பிளாக 1 செகண்ட் வைசர் டோம் தூக்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம Mt-15 வந்து பசங்களுக்கும் சரி சிட்டிக்கு நல்லாயிருக்கும், ஹைவேக்கு சுத்தமாக ஓகே கிடையாது. நிறைய பேர் சொல்வீங்க அதில் விவிஏ இருக்குது ப்ரோ, நாங்கள் டாப் அண்ட் வச்சுன்னு போகணும். ஆக்சுவலாக அது R15 கூட போயிடும், ஏன்னா அது ஏரோடைனமிக்காக இருக்குது. பட் நம்ம MT பார்த்திங்கன்னா இட்ஸ் எ நேக்கட். ஸோ இது ஸ்ட்ரகிள் பண்ணும் பயங்கரமாக டாப் அண்டில். என்னத்தான் உங்களுக்கு விவிஏ இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் MTயில் நல்லா தெரியும். நான் ஆக்சுவலாக 360 கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பட் கூட யாரும் இல்லாதனால என்னால் அது பிடிக்க முடியல. அண்ட் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் எடுத்தால் தான் வீடியோ நல்லா கிளாரிட்டி செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் எடுத்துகிட்டு வந்தேன். இல்லை நான் மதியானமே எடுத்திருப்பேன். என் பாக்கெட்டில் 360 கேமரா இருக்குது, பட் அதுக்கு பண்ணுற மவுண்ட் எதுவுமே கிடையாது. கோப்ரோ மவுண்ட்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. ஸோ அதனால் 360ல் என்னால் எடுக்க முடியல. ஆல்ரைட் காய்ஸ், இதான் நம்ம சிம்பிளான ஒரு ரிவ்யூ நம்ம வண்டி. இது நான் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்த்தீங்கன்னா 282 அண்டு ரேர் டிஸ்க் வந்து ஐ திங்க் தெரில, அது என்னன்னு தெரில, அது 140 நினைக்கிறேன், அது என்ன தெரில. பட் நம்ம பசங்க தாராளமாக இந்த ப்ரைஸ்க்கு ஆக்சுவலாக 190 to 195 கிட்ட வரும். தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். ஏன்னா இப்போ காம்படிஷன் அதிகமாச்சு. XMR வந்துச்சு, Duke200 இருக்குது. Duke200லாம் பார்த்தீங்கன்னா 2 lakhs above போகும். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தேவையில்லை, எனக்கு பவர் இருந்தால் மட்டும் போதுன்ற எடுக்கலாம். பட் MT பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்து ஓட்டினீங்கன்னா பவரு, ப்ராப்பராக ஓட்டினீங்கன்னா மைலேஜ். ஆளினால் அழகுராஜா இவர், சரிங்களா? பவருக்கு பவரு அண்டு மைலேஜுக்கு மைலேஜ். ஸோ அதனால தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இதாக இருப்பாங்க. இது பார்த்தீங்களா தற்குறி, இவனுங்க மாதிரி யாருங்கனால தான் எனக்கு இந்த மாதிரி விபத்தாச்சு. நல்லவேளை நான் பிலோ 30ல் இருந்தேன். அண்ட் பிரேக்கிங் இப்போ சூப்பராக இருந்துச்சு. அந்த தற்குறினால் நம்மளுக்கு பிரேக்கிங்கும் நான் கண்டு பார்த்துட்டேன், செம்மையாக இருக்குது பிரேக்கிங்கும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்துட்டு ஓவர் ப்ரைஸில் அந்த வண்டியெல்லாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த பெட்ரோல் ப்ரைஸு அப்புறம் வீட்டில் வேறு கேட்கணும். அது வேறு இந்த MT எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 போட்டிங்கன்னா லோக்கல்லே ஒரு வாரம் சுற்றலாம். இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு வாரம் இது ஒரு 200 போட்டு லோக்கலில் சுற்றிட்டு இருக்கான். ஸோ மைலேஜ் பயங்கரமாக இருக்குது. அப்புறமா எங்கன்னா நம்ம ஷார்ட் ரைட் போனோம்னா இந்த வண்டி வேறு லெவலு. பார்த்தீங்களா என்ன அசால்ட்டாக ஏறுதுன்னு. அந்த ஒரு 155 வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதில் இல்லவே இல்லை 4 valve இன்ஜினால். மோஸ்ட்லி இது எங்கே ஸ்ட்ரெஸ் ஆகும்னா நம்ம ஹைவேஸில். ஏன்னா நம்ம 110 100 வேணால் இதை க்ரூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் க்ரூஸ் பண்ண நினச்சிங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, க்ளீனாக ஃபீல் ஆகும். அண்ட் ஓவர் டேக்கிங்கில் பில்லியன் ரைடர்லாம் உட்காரக்க இடம் கிடையாது தான். ஆனாலும் பசங்க நம்ம காலேஜ் பசங்களாம் போனாங்கன்னா பின்னாடி ஆளுங்க உட்கார வைப்பாங்களே, அதெல்லாம் வச்சுட்டு ஏறணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் நார்மலாக எல்லா வண்டியிலையும் அந்த ஆக்சுவலி அந்த 200cc அபோவ் இருக்கிற வண்டியில் அசால்ட்டாக ஏறுற மாதிரிலாம் இதில் ஏறாது. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும், ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் பைக்கு. பட் ஆல் இன் ஆல் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு
எனக்கு இந்த மாதிரி பைக் எக்ஸ்பெக்ஷனே இல்லை. எனக்கு டேரெக்டாக ஓட்டுறதுக்கே செம்மையாக இருக்குது. வேறு எதுவுமே தேவையில்லை. எனக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த வண்டி எடுப்பாங்க எல்லாருமே. அதனால் ஓட்டுறதுக்கு வரைக்கும் ப்ளஸ் ஃபன் கேரண்டீடு. ஓகே காய்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த வண்டியோட ஒரு ஓவர் வியூ மாதிரி காட்டிட்டு, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எல்லோரும் பண்ணுறது தானே, சுற்றி என்ன டயர் சைஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பமே இல்லை தான். இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லி விட்ருவோமே. ஆனால் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது, தாராளமாக வாங்கலாம். நோ அதர் ஆப்ஷன்ஸ். இதுக்கு பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா எம்டி வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பைக். அதை நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும்னா இல்லை. ஸோ தாராளமாக வாங்கலாம். ஒரு கேடிஎம் ரைடர் நானே சொல்கிறேன். எனக்கு பவர் விட இப்போதைக்கு மைலேஜும் பவரும் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, வண்டியோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இவ்வளோ சூப்பராகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சைட் டவுன் ஃபோக்ஸும் நம்மளோட என்னது என்ன சொல்லுவாங்களே, ஜூம் பண்ணுறேன், எனக்கு மூச்சு வாங்குது, அலுமினியம் ஸ்விங் ஆர்ம். அதனால தான் வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம எக்ஸ்எம்ஆர் அப்புறமா இப்போ புதுசாக லான்ச் பண்ணது என்ன அப்பாச்சி, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. பட் எக்ஸ்எம்ஆரே வச்சுப்போம். எக்ஸ்எம்ஆர் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான். பட் அதில் கன்வென்ஷனல் ஃபோக்ஸ் தான் வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செக்ஷன் ஸ்விங் ஆர்ம் தான். பட் இதோட ஹேண்ட்லிங், இதோட என்னது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்எம்ஆரோட பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அதில் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபிலிம்ஸியாக இருக்கும். பட் இப்போ இதெல்லாம் எதுவும் அவ்வளோ இல்லை. இட்ஸ் பெட்டர். அண்ட் பிடிக்காதது இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் யூஸ்லெஸ் இண்டிகேட்டர்ஸ். சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துலாம், ப்ளஸ் அப்படியே டிஸ்பிளே பார்த்துருங்க. ஹை பாடி இது எல்லாருக்கும் தெரியும். இது நியூ மாடல்னால உங்களுக்கு வந்து நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது லோகோஸ் எல்லாம் வரும். இது ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஸோ அந்த லோகோலாம் வந்துடும், தெரியுதுங்களா? ஃபோன் பேட்டரி மெசேஜ் வந்துக்குதா, கால் வந்துக்குதா, அதெல்லாம் காட்டிவிடும் டிஸ்பிளேயில். மற்றபடி டிஸ்பிளே ஆஸ் யூஸ்வல் எப்படி பழைய டிஸ்பிளேவும் அதே தான். ஸோ வண்டி ரிவ் பண்ணிடுவோம். ஐடில் கூட நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு Yamaha இன்ஜின்ஸோட சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த R15 எடுத்துக்கலாம், பட் இதுவும் எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி ஒரு ராஸ்பிரியான ஒரு தோட்டம் இருக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இதான் நம்ம Mt-15 V2ஓட நார்மலான ரிவ்யூ. ஃபுல் ரிவ்யூலாம் சொல்ல முடியாது. ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். வண்டி சூப்பர், அவ்வளோதான். ரிவ்யூவே முடிஞ்சு போச்சுக்காது. இது மேலே ஸ்பெக்ஸு பிரேக்கு அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது உங்களுக்கு. நார்மலாக காட்டிட்டேன். எக்ஸாஸ்ட் நோட்டும் செம்மையாக இருக்குது. கலர் வந்து வேறு லெவல். இதில் கயான் ஒன்று வரும். பட் எனக்கு ஃபுல் பிளாக் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அந்த கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டயர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100, பின்னாடி 140, அவ்வளோதான். இது மேலே ஸ்பெக்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல விரும்பல. நான் வண்டி வந்து ஓட்டி காட்டிட்டேன். வேறு லெவலில் இருக்குது. தாராளமாக போகலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். சரிங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் குட். என்ன சொல்லுவாங்க, until then it's bye from Master Palette and Bobby. Take care guys, ride safe, helmet போட்டு விட்டுருங்க. She got a body like a goddess and she talks so sweet.